நான் நிறைய பாட்டு பாடியிருக்கிறேன், என்னுடைய படத்தில் பாடியிருக்கிறேன். ஆனால் அது வந்து என்னை அன்சங் ஹீரோ அப்படின்னு நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஏன் இப்போ சமீபத்தில் இந்த அலெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பீங்க, அதுலேயே என்னை வந்து அன்சங் ஹீரோ, என்னை யாரும் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை யாரும் யூஸ் பண்ணலாம்லாம் இல்லைங்க. ஏன்னா என்னை நிறைய படத்தில் கூப்பிட்டு பாட வச்சாங்க. ஏன் கிழக்கு சீமையிலை படத்தில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் கூட நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஆ என்ன தெரியாதா? தெரியாது. ஏன்னா அது வெளியில் வரல, அது வெளியில் வராத அளவுக்கு நடந்து விட்டது. அது என்ன அப்படின்றத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அது ஸ்டுடியோ கூப்பிட்டாங்க, ஏதோ ஒரு பொண்ணு வாக்கப்பட்டு ஊருக்கு போகுது, அந்த பொண்ணு ஃபீலிங்காக ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய நம்ம பாட்டில் தான் எப்போவுமே ஒரு மென் சோகம் இல்லை ஓடுமே, மலோக்கியல் கேள்விப்பட்டிருப்பீங்களே எக்ஸ்பீரியன்ஸில், அது மாதிரி ஒன்று ஓடுமே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை படித்தேங்க. நல்லா தாங்க பாடினேன், நீங்கள் வேணால் கேளுங்க. தென்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில ஏழப்பட்ட ஜாதி கோரு ஈரம் இருக்கு, தும் தும் டும் டும் தும் தும் டும் டும். அப்போ ஏஆர் ரஹ்மான் சொன்னார், மியூசிக்லாம் நாங்களே பார்த்துருவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியா அப்படியே மியூசிக்லாம் நீங்களே, சார் ஓகே. அடுத்த வரை கேளுங்க. அது காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போடு வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு அப்படின்னு சொன்னேங்க. உடனே பாரதிராஜா வந்தார், வந்து என்ன என்ன அந்த வாக்கப்பட்டு போகிற பொண்ணே அம்மட்டு சோகம்லாம் இல்லை, ஓரத்தில் லைட்டாக கண்ணீர் கண்ணீர் அதான் நீ இன்னும் அழுந்த அப்படின்னோடனே நான் இது என்னுடைய பாட்டில் மென் சோகம் இருக்குன்னு முன்னாடியே சொன்னேன்லங்க. அது அந்த சோகம் தான் வேணும், சாதாரணமாக படி. அது வந்து அண்ணனை விட்டு புருஷன் கூட வாழப்பு, அதுதான் அதுதான் போலாப்புக்கு வாக்குத்தாலே ஈசாமி மூளையில மேகாயிருக்கு. வாசுவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாசு வந்து பாடினார், அது ஏதோ சுமாராக இருந்துச்சு. நான் பாடி இருந்தோம் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மென்சோகம் மட்டும் மிஸ்ஸிங் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நிறைய பாட்டை அந்த ஸ்டுடியோவில் வச்சே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டு என்ன படத்துலன்றதை கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஆனால் அடுத்த வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில்